கையில வந்து டவுன் பேமெண்டா ஜஸ்ட் 2 lakh இருந்தாலே போதுங்க. இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாக்கு ஜஸ்ட் 3 lakh இருந்தாலே போதுங்க. 30% இருக்கும். பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். ஆக்சுவலா உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 கிராம் கோல்டு காயின் உடனே பர்ச்சேஸ் பண்ணி 15 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா ஈஸி பட்டா ஃப்ரீயா வந்துரும். பிளஸ் 4 கிராம் கோல்டு காயின் பட்டு புடவையும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுத்துறோம் மேம். இவ்ளோ ஆஃபர் கண்டிப்பா பண்றீங்களா? கண்டிப்பா பண்றோம் மேம் இது எல்லாமே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தீரா எடிட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போற ரூட்ல இருக்க மணிமங்கலம் கொளத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து சேல்க்கு வந்திருக்கு. அதை பத்தி தாங்க இந்த வீடியோல வந்து பாக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி பாருங்க. இருங்க ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போற ரூட்ல ஆன் ரோட்ல இருக்கு அப்படி சொல்றாங்க. அது உண்மையா போய் அப்படி சொல்லிட்டு மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன மேம் சைட் வந்து ஆன் ரோட்ல இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்போ நம்ம ஆன் ரோட்ல தான் இருக்கோம். சைட் எப்படி மேம் மத்தவங்கள மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் 2-3 கிலோமீட்டர் உள்ள போய் காட்டுவீங்களா இல்ல சைட் ஆன் ரோட் தானா மேம்? அதுதான் கிடையாது மேம். இது தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் சொல்லுவாங்க. மணிமங்கலத்துல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற ஸ்ட்ரெயிட் ஹைவேஸ் ரோடு. இந்த ஹைவேஸ் ரோடுல இருந்து அப்படியே திரும்பி பாருங்க நம்ம சைட் தெரியும். தெரியுதுங்களா? தெரியுது மேம், சூப்பராவே தெரியுது. இது இங்க பாக்குறதை விட நம்ம உள்ள வாங்க போலாம். இன்னும் நான் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரி வாங்க சைட்குள்ள போயிட்டு சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொண்ணா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரோட்ல இருந்து பாக்கும்போது உள்ள வீடே இல்லாத மாதிரி இருக்கு. பட் சைட்டுக்குள்ள வந்ததுமே வந்து ஃபுல்லா வந்து ரெசிடென்சியல் ஏரியாவா இருக்கு மேம். ஆமா மேடம், இது ஃபுல்லாவே ரெசிடென்சி ஏரியா தான். சோ எல்லாமே நிறைய வீடுங்க இருக்கிற, அதாவது குடியிருப்பு மத்தியில தான் நாங்க லேஅவுட்டே போட்டிருக்கோம். இதுதான் மேம் நம்ம ஜேகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட கோல்டன் சிட்டி. ஓகே மேம். ஓகே நீங்க உள்ள வாங்க, நம்ம இன்னும் சைட் டீடைல்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. ஓகே மேம், இப்போ நம்ம சைட்குள்ள வந்து வந்தாச்சு. உங்கள்ட்ட கேட்கவே மறந்துட்டேன் மேம். பாக்குற மக்கள் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாங்க. சோ பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம் அண்ட் நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ், நீங்க கம்பெனில என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க மேம். ஓகே, வணக்கம் மக்களே. என்னோட நேம் தேவி. ஜேகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கிறேன். ஓகே மேம். சோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்ம பாக்குறோம் இல்லையா, எக்ஸாக்ட்டா எங்க மேம் லொகேட் ஆயிருக்கு? எக்ஸாக்ட்டா லொகேஷன் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மணிமங்கலம் அடுத்த கொளத்தூர். கொளத்தூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஹைவேஸ் ரோடு பக்கத்திலேயே நம்ம சைட் இருக்கு. டோட்டலாவே ரெசிடென்சி ஏரியால. ஓகே மேம். எத்தனை ஏக்கர் எத்தனை பிளாட்ஸ் மேம்? டோட்டலா 2 ஏக்கர் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 38 பிளாட் போட்டிருக்கோம். ஓகே மேம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இன்னும் மீதி இருக்கிற பிளாட் தான் இப்ப சேல் ஆயிட்டு இருக்கு. ஓகே மேம். சில கஸ்டமர் வந்து எனக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல வேணும், இல்ல வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன மேம், மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன? மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1600. ஓகே மேம். ஓகே. சோ பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா? ஷூர். 90% இருக்கும் பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறோம். ஓகே மேம். இப்போ நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ்ட் மேம்? மேம் இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட். ஓகே. சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஃபேசிங் எல்லாமே பார்த்து வாங்குவாங்க. சோ எல்லா ஃபேசிங்குமே வந்து அவேலபிளா இருக்கு? எல்லா பிளாட்லயுமே அவேலபிள் இருக்கு மேம். ஓகே. இன்னும் சில கஸ்டமர் வந்து கார்னர் பிளாட் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அடம் பிடிச்சு நிப்பாங்க. கார்னர் பிளாட் அவேலபிளா இருக்கா? கண்டிப்பா இருக்குது மேம், அவேலபிளா இருக்கு. ஓகே. சோ நம்ம சைட்ல வந்து என்னென்ன அமெனிட்டிஸ் வந்து கொடுத்திருக்கீங்க? மேம் இது வந்து இந்த ரோட பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபீட் ரோடா இருக்கும் இது? இது என்ன மேம் ஒரு 20 ஃபீட் ரோடா இருக்குமா? அதுதான் இல்ல மேம், இது வந்து பெரிய ரோடா நாங்க 24 அடி ரோடு கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சுத்தி இது காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. சோ செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி இருக்கிறோம். இப்போ அடுத்த வாரம் எங்களுக்கு வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இபி லைனும் உள்ள கொண்டு வந்துரும். அதுவும் 3 ஃபேசிங் இபி லைன் தான். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட், கேமரா, இது எல்லா அமெனிட்டிஸுமே நம்ம சைட்டுக்குள்ள இருக்கு. ஓகே மேம். ஓகே. சோ அமெனிட்டிஸ் இன் மேஜரா எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோட் வந்து கொடுத்திருக்காங்க 24 ஃபீட்ல. இது மட்டும் இல்லாம கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்ட் வாலோட வந்து கவர் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து சேஃப்டிக்கு கிரில் கேட்மே வந்து கொடுத்திருக்காங்க. சிசிடிவி சர்வேலன்ஸ்மே வந்து கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம அப்கமிங்ல பாத்தீங்க அப்படினா செக்யூரிட்டி சர்வீஸ், இபி கனெக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட அமெனிட்டிஸ் வந்து கொடுக்க போறாங்க. சோ உடனே வந்து ஸ்கிரீன் நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாட்ஸ் இப்பவே புக் பண்ணுங்க. அடுத்து இங்க வந்து நீங்க பிளாட்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பைல இருக்கும் அப்படி சொல்லிட்டு பாப்பீங்க. சோ அப்படி நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து மேம் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு மேம்? மேம் நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸ்ல தான் இருக்கிறோம். சோ நம்ம படப்பில இருந்தோ வரலாம், சோ தாம்பரத்துல இருந்தோ வரலாம், மணிமங்கலத்துல இருந்து வரலாம், ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வரலாம். சோ நிறைய இந்த சரௌண்டிங்க பொறுத்த வரைக்குமே காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டிஎம்ஜி காலேஜ். சோ இந்த மாதிரி வரிசையா உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே.
சோ நம்ம சைட்க்கு நியர்பைலே பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம படப்பை சரௌண்டிங்ல நீங்க வந்து ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து எடுத்துக்கலாம். இதே நம்ம தாம்பரம் முடிச்சூர்ல பாத்தீங்க அப்படின்னா சைதன்யா ஸ்கூல் வந்து இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்க்கு நியர்பைலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் இது எல்லாமே வந்து நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி தாங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கான காலேஜஸ். ஓகே மேம். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பத்தி பாத்துட்டோம். இதே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாப்பாங்க. சோ நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு மேம்? மேம் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வந்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தீங்கன்னா பிள்ளைப்பாக்கம் சிப்கார்டு, ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்கார்டு, சோ ஒரகொடம், சோ இந்த மாதிரி நம்ம சைட்டை சுத்திலுமே நிறைய சிப்கார்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஹோண்டாய் கம்பெனி இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே மேம். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன மேம் இருக்கு? மேம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்குமே இங்க வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நைட் சர்வீஸ் பஸ்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைவேட் பஸ்ஸுமே இருக்குது. சோ எனி டைம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே மேம். இதே மாதிரி இங்க அப்கமிங் மெட்ரோ ஏதாச்சும் வருதா மேம்? ஆமா மேம், கண்டிப்பா வருது. சோ ஸ்ரீபெரும்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் ட்ரெயினுமே வருது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர் டு சுங்காசத்திரம் வரைக்குமே மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மேம். ஓகே மேம். சோ அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கத்துக்குமே மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சோ நம்ம கிளாம்பாக்கத்துல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோங்க அப்கமிங் மெட்ரோ வந்து வரப்போகுது. அதே மாதிரி தாங்க நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் அப்கமிங் மெட்ரோ எல்லாமே வரப்போகுது. சோ உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வந்து இங்க இருக்குங்க. ஓகே மேம். கேட்கவே மறந்துட்டேன். நம்ம சைட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு எத்தனை மினிட்ஸ்ல மேம் போலாம்? மேம் ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லயே நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம் மேம். அது மட்டும் இல்ல மேம், பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கான முக்கிய ரோடே இதுதான். சோ இப்போ 4-வே ரோடா இருக்கிறது இன்னும் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இது 6-வே ரோடாவே கன்வெர்ட் ஆக போகுது. சோ அது மட்டும் இல்ல மேம், இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ், சோ லோக்கல் ட்ரெயின், இந்த 6-வே ரோடு இதெல்லாம் வர்றதுனால சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இது வந்து ட்ரிபிள் மடங்குக்கான லாபம் இதுல இருக்கு. சோ வீடும் கட்டிக்கலாம். சோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த. ஓகே மேம். இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற பட்சத்துல ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் எப்படி மேம் இருக்கும்? மேம் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இந்த சரௌண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 500-400க்கு சேல் ஆயிட்டு இருந்தது. சோ இப்போ இதோட டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆக ஆக இதோட அப்ரிசியேஷனும் நல்லா பெருசா ஆகுது. ஏன்னா 4-வே ரோடு. அது மட்டும் இல்லாம இது சிஎம்டி லிமிட்டுக்குள்ளவே இருக்குது. நம்ம பிளாட் நம்மளோட இடம் வந்து சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிறதுனால சோ பரந்தூர் ஏர்போர்ட், சோ இந்த மாதிரி அப்ரிசியேஷன் எல்லாம் நிறைய வர்றதுனால இதோடைய ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் மடங்குக்கு மேல வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே மேம். சோ இதே வந்து நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்றேங்க. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சரௌண்டிங்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து லோ பிரைஸ்ல தான் வந்து கோட் பண்ணிருப்பாங்க. பட் அங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3000 4000 அந்த மாதிரி வந்து கோட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட்மே. நம்ம ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வந்து எல்லா மக்களாலுமே வாங்கக்கூடிய பட்ஜெட்ல தான் வந்து கோட் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் ட்ரிபிள் மடங்குக்கு மேல தாங்க போகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வந்து அப்கமிங்ல வரப்போது. அதுக்கான முக்கிய ரூட்டே இதாங்க. சோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கிறதால அப்ரிசியேஷன் பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாங்க. உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியல வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியறது டைரக்டா பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே புரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சரி, அடுத்து ரேட் பத்தி பார்க்கலாம் வாங்க. சரி, அடுத்து ரேட் என்ன கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் இந்த இடத்தோட ரேட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஹைவேஸ் வர கிட்டவே இருக்கு, ஆன் ரோட் ப்ராஜெக்ட் வர சொல்றீங்க. என்ன மேம் ரேட் வந்து ஒரு 3000 இல்ல 3500 இருக்குமா மேம்? அதுதான் இல்ல மேடம், ஜஸ்ட் 2799 தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இதே வந்து ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் என்ன மேம்? ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 16 lakhsல இருந்து இருக்கு. சோ இதுல பேங்க் லோன் போறீங்க அப்படின்னா நீங்க வெறும் லேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் 2 lakhs இருந்தாலே உங்களுக்கு பேங்க் லோன் நாங்க 90% வரைக்கும் நாங்க கவர் பண்ணி கொடுக்குறோம். இல்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போறீங்க 90% வரைக்கும் பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். சோ உங்க கையில வந்து டவுன் பேமெண்டா ஜஸ்ட் 2 lakh இருந்தாலே போதுங்க. இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாக்கு ஜஸ்ட் 3 lakh இருந்தாலே போதுங்க. நம்ம பில்டர் சைட்ல இருந்து அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சைட் விசிட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியறது டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். சோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2799 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேண்டோட ஓவரால் பட்ஜெட்டே பாத்தீங்க அப்படின்னா 16 lakh ஆன்வர்ட்ஸ். இது இண்டிவிஜுவல் வில்லா 27 lakh ஆன்வர்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேம். இப்போ நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாங்க மேடம், நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருடைய விருப்பப்படி
அவங்களுக்குன்னு ஒரு கனவு வீடுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ அந்த கனவு வீட்டை நாங்க நினைவா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், ஓகே. சரிங்களா? சோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி நான் சொல்றதை விட எங்க ஜேகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட மிஸ்டர் ஜேகே எங்க எம்டி சார் இருக்காங்க, நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், வாங்க. சரி, ஓகே. எம்டி சார் கிட்ட போயிட்டு என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சார் தாங்க ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரொப்ரைட்டர். சார் உங்களோட நேம் வந்து பாக்குற மக்களுக்கு சொல்லிடுங்க சார். ஹாய் மக்களே, என்னோட பேர் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார். ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி பேசுறேன். ஓகே சார். மேம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. சோ அத பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் வந்து பேசுங்க சார். கண்டிப்பா மேம். நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 பேர் இருக்கு ஆக்சுவலா. ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜேகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பேரும் இருக்கு. இந்த ஜேகே கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே தரமான வீடை நம்ம கட்டி கொடுக்கணும். சோ அந்த ஒரு கான்செப்ட்னாலதான் பாத்தீங்கன்னா ஜேகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ என்ன மாதிரி வந்து குவாலிட்டில கஸ்டமருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பீங்க சார்? நம்ம கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். இப்போ மத்தவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு லாபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கட்டுறாங்க. அது வந்து யூஸ்வல். ஏன்னா ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்னா அந்த வேலைக்கான சம்பளம் அவங்க கேட்கதான் செய்வாங்க. பட் நம்ம கிட்ட அப்படி இல்லை. நம்மளை பொறுத்த அளவுக்கு நீங்க நம்ம கிட்ட இடம் வாங்குறீங்க அப்படின்னாலே நாங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோ எங்களுக்கு இடத்துல சேலரி வந்தா போதும் எங்களோடது. கன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலே பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார், ஓகே. சோ இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சார் பண்ணி கொடுப்பீங்க? மேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா A to Z நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிரைஸ் நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா 2 பட்ஜெட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா 2800, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3000 பட்ஜெட்லயும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். என்ன பிரைஸ்ல வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வில்லா 1 BHK வில்லாவோட பிரைஸ் என்ன சார்? 2 BHK வில்லாவோட பிரைஸ் என்ன சார்? மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைட் அதாவது சிகரம் கோல்டன் சிட்டி. சோ இந்த சைட் பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல ஆன் ரோட்ல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மேம். சோ இந்த சைட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2 பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1 BHK பாத்தீங்கன்னா 26 lakhsல இருந்து ஸ்டார்டிங், 2 BHK பாத்தீங்கன்னா 36 lakhsல இருந்து ஸ்டார்டிங். இந்த 26 lakhsக்கு பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுல 450 பாத்தீங்கன்னா பில்டப் ஏரியா 1 BHK வந்துரும். 2 BHK பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 550 உங்களுக்கு பில்டப் ஏரியா வந்துரும். அது 2 BHK வந்துரும். அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சார்? ஆக்சுவலா நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா 2 பட்ஜெட்ல நம்ம பண்ணி தரோம். 2800 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3000 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்லயும் நம்ம பண்ணி தரோம். ஓகே சார். பட் வந்து சில பேர் வந்து 2200 2500 வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் நீங்க வந்து கொஞ்சம் பிரைஸ் ஹையா சொல்றீங்களே சார்? கண்டிப்பா மேம். இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த 2200க்கு பண்றவங்களும் இருக்காங்க, 2500க்கு பண்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த பிரைஸ் மட்டும் கிடையாது, 1800ல இருந்தே பண்றவங்க இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா அங்க என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இருக்கு. சோ நம்மளும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அதே 2200ல இருந்து 2500 தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். பட் நாங்க வீடு மட்டும் கட்டி கொடுக்கல. வீட்டோட சேர்ந்தது பாத்தீங்கன்னா போரு, EB, காம்பவுண்ட், செப்டிக் டேங்க், சம்பு, மோட்டர், ஓவர் ஹெட் டேங்க், இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு வீடு. இப்ப நீங்க கேக்குற மாதிரி அந்த 2200 இருக்கட்டும் இல்ல 2500 இருக்கட்டும், இன்னொருத்தவங்க கட்டி கொடுக்கும்போது வீடு மட்டும்தான் வருமே தவிர நான் சொன்ன அந்த போரு, EB, காம்பவுண்ட் இது எதுவுமே வராது. பட் நான் சொன்ன அந்த 2800 இல்ல 3000 இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ்ல பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். இப்ப 2200 அண்ட் வந்து 2500ல பண்றவங்க என்ன குவாலிட்டில வந்து பண்ணுவாங்க? பட் நீங்க வந்து என்ன குவாலிட்டில சார் பண்ணுவீங்க? ஆக்சுவலா மேம் 2200ல இருக்கட்டும் 2500ல இருக்கட்டும், இதுல ரெண்டுலயுமே பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்டோட ஹைட் அதாவது பேசிக்கோட ஹைட்டே பாத்தீங்கன்னா பேஸ்மெண்டோட ஹைட்டே பாத்தீங்கன்னா 3 feetல இருந்து 3.5 feet தான் கொடுப்பாங்க. பட் நம்ம சைட்ல 5 feet பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் போடுறோம். சோ அது மட்டும் கிடையாது. இப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேனே, இப்ப ஒரு காலம் எடுக்கிறோம்னா மத்த வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், நான் குறிப்பிட்டு இவங்கன்னு சொல்லல, வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணுக்கு கீழே அதாவது தரை லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 feet கீழே தான் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் எடுத்து அதுல பெட்டு போட்டு காலம் நிப்பாட்டுவாங்க. பட் நம்ம பண்ற எல்லா ஒர்க்லயுமே பாத்தீங்கன்னா 7 to 8 feet பாத்தீங்கன்னா பள்ளம் எடுத்து
ஸோ அதுல பெட்டை போட்டு காலம் நிப்பாட்டுறோம் ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட், அதாவது மண்ணு லெவல், தர லெவல் வரும்போது 1 ஃபீட் பாத்தீங்கன்னா பீம் கொடுத்துடுறோம். ஸோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 4 ஃபீட் பாத்தீங்கன்னா பிரிக் ஒர்க் கொடுத்துடுறோம். இந்த பிரிக் ஒர்க் கொடுத்ததுக்கு அப்புறம் 1/2 இன்ச் பாத்தீங்கன்னா மேல காங்கிரீட் கொடுத்துடுறோம். இந்த காங்கிரீட் கொடுக்கறது வரைக்கும் இது எல்லாமே பில்டர்ஸும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இது காங்கிரீட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணு கொட்டி கியூரிங் பண்ணுவாங்க. சரிங்களா? கியூரிங் பண்ணிட்டு அது கியூரிங் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல பிசிசின்னு சொல்லுவாங்க, தரஜல்லின்னு சொல்லுவாங்க. இந்த தரஜல்ல தட்டி தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம கிட்ட தரஜல்லி நம்ம தட்ட மாட்டோம். சோ அதுக்கு பதிலா ரூஃபுக்கு போடுவோம் இல்லையா காங்கிரீட், சேம் காங்கிரீட்டை கீழே போட்டுருவோம். சோ போடும்போது அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்க நிறைய வீட்டுல பாத்துருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே அந்த டைல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நடந்து போகும்போதே சவுண்ட் கேட்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா டைல்ஸ், ஒவ்வொரு டைலும் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி இருக்கும். சோ அது இல்லாம வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த செல்லு, அதாவது கரையான் இருக்கு இல்லையா, இந்த கரையான் பிரச்சனை எல்லாம் நிறைய வீட்டுல இருக்கும். பட் நம்ம காங்கிரீட் போடுறதுனால 1 இன்ச் கூட பாத்தீங்கன்னா கீழே டவுன் ஆகாது. உங்க டைல்ஸ் நீங்க எத்தனை வருஷம் அந்த வீட்டுல இருக்கீங்களே, எவ்வளவு லைஃப்ல இருக்குதோ அது வரைக்கும் 1 இன்ச் கூட பாத்தீங்கன்னா கீழே இறங்காது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா காங்கிரீட் போட்டிருக்கனால அந்த கரையான் பிரச்சனையும் உங்க வீட்டுல இருக்காது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 3 ஃபீட்டுக்குமே பாத்தீங்கன்னா சில்ட் காங்கிரீட்னு சொல்லுவோம். அதாவது சில் லெவல்னு சொல்லுவோம் நாங்க. சில்ட் காங்கிரீட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெல்ட் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பேசின தேவி மேடமா இருக்கட்டும், தேவி மேடம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட கனவு வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க கட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. இது உங்க வீடு இல்லைங்க, எங்களோட வீடு. எங்க வீடை நாங்க கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம கட்டி கொடுப்போம். சோ எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம், நீங்க நேர்ல வந்து கேளுங்க, நான் எல்லா டீடைலுமே உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். அதே மாதிரி சில கஸ்டமர் வந்து வாஸ்துபடி தான் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாமே வந்து பில்ட் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா மேம். நம்ம கிட்ட வர்றவங்க கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து வாஸ்துபடி வீடு கட்ட வேணாம், இல்ல நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பட் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது A to Z எல்லாமே பார்த்து கரெக்டான பில்டிங் தான் கஸ்டமருக்கு கையில கொடுப்போம். ஓகே சார். கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சூப்பராவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அவ்வளவு அழகா பொறுமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே சார், இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து லேண்ட் பை பண்றாங்க அப்படின்னா என்ன ஆஃபர் சார் ப்ரொவைட் பண்ணுவீங்க? மேம் இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பை பண்றாங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து மேடம் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் இன்னொன்னு சொல்றேன். ஆக்சுவலா உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 கிராம் கோல்டு காயின் உடனே பர்ச்சேஸ் பண்ணி 15 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா ஈஸி பட்டா ஃப்ரீயா வந்துரும். பிளஸ் 4 கிராம் கோல்டு காயின் பட்டு புடவையும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுத்துறோம் மேம். இவ்ளோ ஆஃபர் கண்டிப்பா பண்றீங்களா? கண்டிப்பா பண்றோம் மேம். இதெல்லாமே சோ சார் சொன்னது வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, இங்க வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி 15 டேஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீங்க. இது மட்டும் இல்லாம பட்டா அண்ட் ஈஸியுமே வந்து ஃப்ரீ, கூடவே வந்து ஒரு பட்டு புடவையுமே வந்து கொடுக்குறாங்க. மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சைட் விசிட் ஸ்கிரீன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தவிர்த்து டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே brokerage கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். யா சார். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே ஃபாலோவே பண்ணிக்கோங்க.